சந்தராமா கண்டகாருண்யம் சென்ற சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி குண்டல் ராவணனை மாய்க்க கோதுண்டோம் கையில் ஏந்தோ வண்டரி போற்றும் என் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு அறிவு கண்டேன் புதிகை கண்டேன் அகஸ்தியர் கிருபை நாள் பிணிகள் துன்பம் விலக அறிவு கண்டேன் புதிகை கண்டேன் அகஸ்தியர் கிருபை நாள் பிணிகள் துன்பம் விலக மலை சரிவும் கோபுரமும் பாபநாச படித்துறையும் கண்டபோது சலிப்பு தேர்ந்தே பாபநாச படித்துறையில் நீராடி அம்மா உலகால் வாழ் சன்னதியை கண்டபோது வாழ்வு பெற்றேன் என்னாலும் வரவும் பெற்றேன் சுவாமி அந்தி மகிழ்ந்தோனை ஆடிய அருள் தரும் புத்திரனே சுவாமி அந்தி மகிழ்ந்தோனை ஆடிய அருள் தரும் புத்திரனே சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளோ நாங்கள் பாட காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளோ நாங்கள் பாட வாக்கு தர வேணோ எந்த வாக்கு தர வேணோ எந்த அம்பிகை கவிகளோ நாங்கள் பாட அலையாள் வரணமோ பொன்முத்து மாலையோ ஆடரவாய் பணிந்தோ
மணிமால் எங்கெங்கே மார்பில் பதைக்குமோ மணிமால் எங்கெங்கே மார்பில் பதைக்குமோ மாணிக்க பூணோலா கொடி நாட்டினா ஆடி உத்திரத்தில் உத்திரத்தில் ஆடி உத்திரோ தன்னில் பிறந்தவா ஆடி உத்திரோ தன்னில் பிறந்தவா ஆனந்த கூட்டனன்பா கணபதியே என்கோ கணபதியே என்கோ கனவில் உன்னை நான் சாமி குணபதி அருமுகவா கொஞ்சமே உமை பாட கற்பகமே மெய் பொருளே கற்பகமே மெய் பொருளே அதுபோல கணபதி அருள்மொழிவா செண்பகாதேவி அம்மா செண்பகாதேவி அம்மா சிறை கடங்க வாழ்வையிலே அர்ஜுனார் தேவி பாலா அனுமோனே அருள் புரிவா பாடுவேனே ராமா உன்னை பலகால உமை தொழுவே தேடுவேனே ராமா உன்னை நாடு தேசமெல்லாம் குறை அணுகிடாமல் வேதனாக அருள் அம்படத்துளாடும் ஜோதியில மாலையரே ஜோதியில மாலையரே சுவாமி தோண்டாமல் நின்றவா மலை மகளே சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட பெருமகளே கலை மகளே தாய் மலை மகளே கலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்வதையே அம்பிகையா வனமிருக்கு வனைக்கிளியே அம்மா வந்தோரோட வேணும் அம்மா இடமிருக்கு சரஸ்வதியே எனக்கரோட
வருவாயம்மா ஆவுதடுமாறாமல் குரலும் மங்கிடாமல் நெஞ்சு முட்டினா உணர்ந்தே நினைவுதொடு மாறாமல் நெஞ்சிலையுனாவிலேயோ வந்து நினைவருள வருவாயம்மா கண் கொடுத்த காளியம்மா காளியம்மா கண் கொடுத்த காளியம்மா காளியம்மா கதை கருள வருவாயம்மா வருவாயம்மா தாரணி நாகம்மாளே நாகம்மாளே நாவில் வந்தருள் புரிவாள் கூடாதே அம்பிகையே அம்பிகையே முன்னருள வருவாயம்மா வருவாயம்மா அம்பிகையே வடக்குத்தியா வந்தருள வேணும் அம்மா வேணும் அம்மா இந்தாயே கலிங்கனாச்சி கலிங்கனாச்சி இசைக்கரோள வருவாயம்மா வருவாயம்மா தெரியாத கதைகள் எல்லாம் தெச்சனா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா தெரியும்படி வந்தருள்வாய் வந்தருள்வாய் தெரியும்படி வந்தருள்வாய் வந்தருள்வாய் தெரியும்படி வந்தருள்வாய் சாமி மணி விளக்கல் பிறந்த பிள்ளை விளக்கல் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா திருவிளக்கில் பிறந்தவரா சுடலை மாயாண்டி ஊர்காடு சுடலையா ஊர்காடு என் உள்ளத்திலே வந்தருள்வா உள்ளத்திலே வந்தருள்வார் கோட்டு மாயாண்டி அடியாளுக்கு வந்தருள்வான் ஆறு மங்களத்தான் அருள் புரிய வேணுமையோ சிவபெரி சுடலையா சிந்தையிலே வந்தருள்வா சின்னதோர பெரியதோ எப்படிய மாயாண்டி இணைதீர்க்க வேணுமையோ தர்க்கமாடா தலைவை மாடா தலைவை மாடா ஐயா சுவாமி எங்க கோட்டை மாடா பாதையில தலைவாய் மாடா மாட்டு முகம் கொண்டவரா ஐயா மாட சுவாமி ஒரு பெயரா தார்வாபுரம் ஆண்ட தெய்வம் கற்கு மூடி ராஜாவா கோட்டைக்கல்லாதிபதியா ஐயா எந்த நோட குலதெய்வம் ஐயாவே கோட்டமாடா ஐயாவே கோட்டமாடா குழந்தை கருள் புரிய தொப்பையில பிறந்தவரா செல்ல பிள்ளை லவகருப்பா வால்மீகர் வனம்மதில வந்து உதைத்த தெய்வம் ஐயா லவகுமார கருவியவர் ஒருகியதா கருப சுவாமி ஒரு பெயரா ஐயா
ஐயான கருப்பு சுவாமி கதை கருள வரும் ஐயா அவசுநாத தபசுநாத சிவன் இணைந்த பெருமாளோ சிந்தையிலே வந்தருள்வார் அம்பிகைய பிரம்மராஜே அம்பிகையே பிரம்மராஜே அம்மா மதலைக்கு வந்தருள்வார் ஐயாடி நல்ல மாதத்தில அமாவாசை தினமாதிலே ஆடி மாதத்திலே ஐயனி பூமாதேவி வெண்கொடிக்கு பூந்தி நல்ல கரைகளில இருள் ஒளிவில் பிறந்தவரா இருளப்பமாட சுவாமி மேலகாரர்கள் கோயிலுக்குள் வரும்படி விழா கம்பியார்கள் அழைக்கிறார்கள். ஆமா ஐயனை இருள் ஒளிவில் பிறந்தவரா இருளப்பமாட சுவாமி இசைக்கருள வேணும் ஐயோ ஆரிய நாடதில அந்த நட வீதியில ஆரிய நாட்டு பிராமணரா சிவசுந்தரப்பட்டிருக்கும் சிவகாமி பெண்கொடிக்கும் மகனாக பிறந்தவரா ஆர்வேருக்கு இளையப்பட்டே ஐயா ஆறு இளைய முத்துப்பட்டே ஐயா ஆறு இளைய முத்துப்பட்டே அம்மா பொம்மக்காலும் தம்மக்காலும் காச்சினாயும் பூச்சினாயம் அதை கருள வேணுமையா சாமி ஐந்தலத்தை ஓரோழுத்தா ஐந்தலத்தை ஓரோழுத்தா அம்பிகைய பிரம்மராஜே அருள் புரிய வருவாயம்மா சக்தி எட்டலத்தை ஓரோழுத்தா எனக்கு இசைந்தருள வருவாயம்மா அம்மா அருள் புரிவாயங்கள் கல்லை மகளே ஆயகளை வாழே கலை மகளே இருளப்ப சுவாமி ஐயா இருளப்ப சுவாமி ஐயா இருளப்ப மாட சுவாமி நாங்க ஐயனோட கதைகள் பாட ஆண்டவேனே வந்தருள்வார் ஆடி நல்ல மாதத்திலே அம்மாவாசை தினமதியிலே இருள் ஒளிவில் பிறந்தவரா அந்த பூமாதேவி வெண்கொடிக்கு மகனாக பிறந்தாளோ மானிட குல தெய்வமாக இழப்ப மாடனாக அமர்ந்தவரா இழப்ப மாட சுவாமி கதைகள் பாட ஐயனி கதைகள் பாட ஈஸ்வரனே வந்தருள்வார் ஈஸ்வரனே வந்தருள்வார்
சென்னல் கண்ணல் விளையும் நாடோ சிறுதேவி போக்கும் நாடோ கண்ணல் சென்னல் விளையும் நாடோ கதலி கொலை போக்கும் நாடோ மான்கள் என்று விளையாடோ மயில்கள் தோகை விரைத்தாடோ தேனிருந்த தேன் சொறியோ தெண்டல் வீசி கனை சொறியோ வழுகு நல்ல பிளாமரங்கள் அங்கே வளர்ந்தோ அங்கே செழிக்கு நாடோ அத்திப்பழா பூச்சொறியோ அது கைலாச வாசலிலே கைலாச வாசலிலே அங்கே யாரெல்லாம் வாழ்ந்து யாரெல்லாம் அதே கைலாச வாசலிலே கைலாச வாசலிலே ஆடி பண்ணால் முடிகுலங்க பகவானும் பார்வதியும் பவுசுடனே குலவிருந்தார் பச்சமாலோ லட்சுமியோ பச்சமாலோ பவுசுடன் குலவிருந்தார் தன்னாதிலே இந்திரனா இந்திராணியோ சந்திரலோகம் தன்னாதிலே சதிர்முகன சரஸ்வதியா முப்பத்து முக்கோடி தேவர்களும் மூவர்களாலும் 48,000 கோடி ரிஷிமார்களும் அகத்தீஸ்வரம் புலத்தீஸ்வரம் கத்தீஸ்வரா அழகு கலை கூட்டார் மாமுனியா கலை கோட்டார் மாமுனியா அங்கே கிங்கோருடராந்தர்களா கிங்கோருடராந்தர்களா கிங்கோரோட தேவர்களா ஆதி கைலாச வாசலிலே வருண பகவான் வருவாரா கைலாச வாசலை பிறக்குவாரா ஓய்வு தேவன் வருவாரா ஆதி கைலாசத்தை சுத்தம் செய்ய குண்டூதரம் வருவாரா குடையதுமே பிடைப்பாரா நந்தி தேவன் வருவாரா அவரோ வருவாரா நாட்டு செய்தி சொல்லுவாரா அவரோ நடை ஒழுங்கு செய்யுவாரா படை ஒழுங்கு செய்யுவாரா அவையோ படை ஒழுங்கு செய்யுவாரா செய்யுவாரோ ஐயனே தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனோ ஆடுவாரோ ரம்பைய அங்க வருவாள் நாட்டியமோ ஊர்வசியா உல்லாசமா நேனையா வருவாளா அவளும் மிருதங்கமும் போடுவாளா போடுவாளா ஐயா மீனகைய வருவாளா போடுவாளா
அங்கே நாரதரும் வருவாரா நாட்டு செய்தி சொல்லுவாரா சித்திரபுத்திரனை நாரோ சீருடனை கணக்கெடுத அஸ்வதிக்கு பாலரெல்லாம் ஆதி கையிலே குழுவிருந்தார் ஆதி கையில ஆதிவெள்ளி என்னும் அந்த கைலாச வாசலிலே ஆமா ஆண்டவனாகிய பகவானும் பார்வதா தேவியும் கொழுவிருந்து வருகிறார்கள். வாரார்கள் பகவான் பார்வதியை சூழ ஆமா 30 முக்கோடி தேவர்களும் சரி 40 எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் நந்தி ஈஸ்வரர் அழகு கலைகோட்டார் மாமுனிகள் சூழ கின்புருடர் ஆந்தர்களும் கெண்குருட தேவர்களும் சிவபெருமானோட சிவ கையிலே கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொழுவிருந்து வருகின்ற வேளையிலே வருண பகவான் வருகின்றார். கைலாச வாசலை திளைக்கின்றார். வாயு தேவன் வருகின்றார். கைலாச வாசலை பெருக்குகின்றார். குண்டோதரன் வருகின்றார். சிவபெருமானுக்கு குடை விடைக்கின்றார். நந்தி தேவன் வருகின்றார். கையிலே படை ஒழுங்கு செய்கின்றார். தெய்வலோக ரம்பையர்கள் எல்லாம் சிவனுக்கு பிடித்ததை போல் திரு நடனம் ஆடுகின்றார். நல்லா ஆடி இருப்பீர் என்ன வேற என்ன தெரியும் 145 அடிச்சா நல்லா ஆடுவாரு. ஆமா சரி தெய்வலோக ரம்பையர்கள் திரு நடனம் ஆடுகின்றார். ஆடுதாரு. ரம்பை வருகின்றால் நாட்டியம் ஆடுகின்றாள். ஊர்வசியா வருகின்றால் உல்லாசமா பாடுகின்றாள். மேனகையா வருகின்றால் மிருதங்கம் போடுகின்றார். சரஸ்வதி தேவி சங்கீதம் பாட சிவபெருமானோட சிவ கையிலே நாரத மகாமுனிவர் 7-8 கையிலே நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பகவானுக்கு உடனுக்குடன் சொல்லுகின்றார். கைலாச வாசலில நாரத மகாமுனிவர் எங்க என்ன நடந்தாலும் அத பகவான்கிட்ட போய் சொல்வாராம். அவர் சொன்னாதான் அவருக்கு மனசு சாப்பிடவே முடியும். ஒரு கஞ்சினாலும் குடிக்க முடியும். அதே போல இந்த பூலோகத்துல நிறைய நாரதர் இருக்காங்க. ஏகப்பட்ட வேறு ஆண் எடுத்தாலும் சரி பெண்ணை எடுத்தாலும் சரி ஒரு தெருவுல ஒரு வீட்டுல சண்டைன்னு வந்துருச்சுன்னு வைங்க உடனே கூட்டம் கூடி ஆகும். கூட்டம் மட்டுமா உங்க ஊர்ல நடந்தது இங்க வந்து பேசணும்னாலும் அவன் வந்து யதார்த்தமா ரோட்ல பேசிருப்பான். அதுல 2 பேர் வந்து சரி எல்லாரும் உடத்தான் பேசினா வந்து வீட்ல வந்து சொல்லுவான். வீட்ல வந்து சொல்லி சண்டை இழுத்து விட்டா தான் வீட்டு போவான். அவன் ஒரு முக்கால போட்டு அவனோட சண்டைக்கு போவான். ஆமா அதே இதுல இழுத்து விட்டு போயிருவான். இந்த முக்கால போட்டாமல அவன் தான் தெருவுல நடப்பான். ஆமா அப்படி இழுத்து விடுற கூட்டம் நிறைய இருக்கு. ஏகப்பட்டது. ஆமா அப்படி நாரத மகாமுனிவர் நாட்டு செய்திகளை சொல்லுகிறார். அஸ்வதிக்கு பாலர்களோடு சித்திரபுத்திரன் ஐனார் அந்த சிவ கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். சிவபெருமானை தேவ மூவர்கள் எல்லாம் அடங்கி வருவதனாலே என்னாச்சு அருள் உண்டா இல்ல பொருள் உண்டா பேர் ஆனந்தம் உண்டா? அருள் கிடையாது பொருள் கிடையாது பேர் ஆனந்தம் கிடையாது என்ற ஆண்டவனாகிய பகவான் அன்றாடம் செத்து பிழைக்கும் சிவராசிகள் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்ற ஈசனாகிய பகவான் 14 புவனங்களை படைத்து அதில் எப்பேற்பட்ட சிவராசிகளை படைக்கின்றாரானா படைத்தார் செய்வேன் உலகமெல்லாம் புவனமெல்லாம் எறும்பு யானை முதல் ஐயா யானை முதல் இறைவனவர் படைப்பாரா இறைவனவர் படைப்பாரா
வரையோ சொல்லு அப்படி சொல்லு ஆண்டவன் தான் பகவானோ 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 அகில உலகம் படைத்தார் உலகம் படைத்தார் அகில நல்ல உலகம் படைத்தார் பகவானோ படைத்தாரு உலகமெல்லாம் படைத்தாரு அவர் முட்டைக்குள்ளே உருவாகும் சிறு குஞ்சி முதல் பறவை வரை எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்களையும் இறைவனவர் தான் படைத்தார் ஆண்டவன் தான் சிவபெருமான் சிவனுடைய வடிவத்திலே ஆண்களை தான் படைத்தேன் அம்மா சக்தியோட வடிவத்திலே ஐயா வடிவத்திலே பெண்களையும் படைப்பாரா பகவான் பெண்களையும் படைப்பாரா ஆண்டவனாகிய சிவபெருமாள் செத்து பிழைக்கும் சிவராசிகள் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்றோ 14 புவனங்களை படைத்தார். சரி. படைத்த உலகத்திலே கல்லில் வாழ் தேரை முதல் தாயார் கருப்பை உயிர் வரும் சிசு வரைக்கும் சிசு வரைக்கும் இன்று பிறக்கக்கூடிய சிசு வரைக்கும் ஆமா முட்டைக்குள் உருவாகும் குஞ்சி முதல் சரி பச்சி பறவை ஈ எறும்பு யானை. இன்னைக்கு நான் பட்னி ஏன் பட்னி 5 மணி சாப்பிட்டதுன்னு நெஞ்சுகளே நிக்கல மதியம் நிறைய சாப்பிட்டோம். சிறிய உயிர் சித்தரும முதல் பெரிய உயிர் மத யானை வரைக்கும் யானை வரைக்கும் ஆமா உயிர்லயே ரொம்ப சிறிய உயிரனா சின்ன எறும்பு சின்ன வந்து ஓடுதுவார் எறும்பு அந்த எறும்பு தான் சின்ன எறும்பு. பெரிய உயிர் என்ன உயிர் யானை மத யானை. பிச்சை எடுக்க வருமா நம்ம ஊருக்குள்ள? ஏன் பிச்சை எடுக்க மாத்திரம் தான் யானை வருமோ? நம்ம ஊருக்குள்ள பிச்சை எடுக்க தானே வருது, வேற எதுக்கு வருது? சரி அதுக்கு மிதிச்சா முள்ளு குத்தாதான் சின்ன பிள்ளைல சொல்லுவாங்க. முள்ளு குத்தாதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னே, கை கால சிறங்கு வராதான். ஆமா அப்ப உருளணும் உள்ள எதுக்கு? சரி அப்படி சிறிய உயிர் சித்தரம்பு பெரிய உயிர் மத யானை வரையும் படைத்து ஆண்டவனாகிய பகவான் மானிட மனுக்களை எல்லாம் சரி சிவபெருமானுடைய வடிவத்திலே ஆண்மகன்களை படைத்தார். அம்மா சக்தியினுடைய வடிவத்திலே பெண்களை படைத்தார். அழகான பெண்களை படைத்தார். ஆடு மாடுகளையும் படைத்து மானிட மனுக்களுக்கு 6 அறிவு 3 ஆசைகளை கொடுத்தார். ஆவாத ஆசை என்ன ஆசை? என்ன ஆசை? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. ஆமா மனுஷனுக்கு இந்த 3 ஆசை பிடிச்சாச்சுனாலே அவன் உருப்பட மாட்டான். ஏன் உருப்பட மாட்டாங்க? அங்க எல்லா மனுஷனுக்கு அந்த ஆசையில தானே இருக்கும். அளவோட இருந்தா நல்லா வாழலாம். அளவோட யாரு இருப்போம்? அளவுக்கு மீறினா தானே அது நம்மளுக்கு ஆபத்து. இன்னைக்கு 10 ரூபா கிடைச்சா கூட 10 ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமே தோணும். சரி நம்பி வெளியூருக்கு போவான். ஆமா அதே மாதிரி ஒண்ணுமே வேற செய்ய கூலி வேலை பார்த்தா தான் குடும்பத்தை உபயோகத்தலாம்னா பார்க்கத்தான் தோணும். அப்படி ஆண்டவனாகிய பகவான் மானிட மனுக்களுக்கு 6 அறிவு 3 ஆசைகளை கொடுத்தார். மண் மனை ஆசை பொன் பொருள் ஆசை பெண் ஆசை. மனிதனா பிறந்தோம் என்று சொன்னா இந்த 3 ஆசையும் கண்டிப்பாகவே நம்மளுக்கு இருக்கணும். ஆமா என்னத்தை வெறுத்தாலும் இருப்பான், அந்த பெண் ஆசை மட்டும் வெறுக்க மாட்டான். ஏன் வெறுக்க மாட்டாங்க? அவனுக்கு அங்கதானே உச்சில இருக்கு. என்னதுன்னு இருக்கு உச்சில?
உயிரே அங்கதான் இருக்கும். அதாவது என்ன என்ன மண்மனை ஆசை, பொன் பொருள் ஆசை, பெண் ஆசை. பெண் ஆசை. மனிதனா பிறந்தவன் ஆமா ஒரு கோணத்துல நல்ல நேரம் இருந்ததுன்னு வைங்க, சரி, எல்லாத்தையும் சேர்த்து வைப்பான். ஆமா அதே இது ஒரு ஆகாத நேரம் வந்ததுன்னு வைங்க, சரி, ஒண்ணு ஒண்ணா தன்னை மீறி இழக்க ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொன்னா இழந்துகிட்டே இருப்பான். ஆனா எதை இழந்தாலும் ஆமா அந்த பொண்டாட்டி இருக்கா பாருங்க, மணவாட்டி, மணவாட்டி மணவாட்டி அவளை மாத்திரம் ஒருபோதும் வெறுக்கவே மாட்டான். என்ன காரணம் என்ன காரணம்? ஆப்போசிட்டா வேறு அப்படி போறாமல தாடியை வளர்த்துக்கிட்டு அப்படி போனவங்களும் இருக்காங்க. ஆமா ஆனா பொண்டாட்டிய வெறுக்காம அவளை வெறுக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம ஆமா கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சவங்களும் இருக்காங்க. அப்பா ஏகப்பட்ட இந்த காதல் பரத்த பத்திரிகைல எப்படி பிடிச்சு அலைவாரு. அதே மாதிரி நிறைய பேரும் அலைதாங்க ஊருக்குள்ள. அது இப்போ இல்ல பயங்கரட்டா சொல்லே வேண்டாம். இந்த போனை வச்சுக்கிட்டு எப்பண்டா போன வரவோன்னு எதிர்பார்த்தே மனசு பாதி செத்து போறான். ஆமா சரி, அப்படி இறைவனாகிய பகவான் ஆமா படைத்த மானிட மனுக்களுக்கெல்லாம் என்ன என்ஜான் உடம்பிலே ஒரு ஜான் கும்பியை படைத்தார். படைத்தார் ஒரு ஜான் கும்பிக்கு உணவு தேடும் பொருட்டாக பகல் இரவு என்று 2 பொழுதுகளை படைத்தார். 2 பொழுதை படைத்தார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னே? 24 hours. 24 hours. ஆமா. டே எத்தனை கார், நைட் எத்தனை கார்? 12, அதுல 12, இதுல 12, மொத்தம் 24. என்ன கால் வந்துச்சு? அது உங்க மனைவி உங்களுக்கு போட்டிருக்காங்க. மனைவி அவருக்கு போடல, நான் கால் சொல்லலனே. ஹார்ஸ்னா நேரம். ஆமா, பகல்ல 12, இரவு 12. பகல் 12 மணி நேரம். ஆமா, இரவு 12 மணி நேரம். ஆமா, டே 12 hours. சரி, நைட் 12 hours. மொத்தம் 24 hours. ஆமா, சரி. அந்த 24 மணி நேரத்தை ஆண்டவன் படைத்து பகல் 12 மணி நேரத்திலே ஆமா ஓயாத உழைப்பை தேடுவதற்காக படைத்தார். நல்லா உழைக்கணும். இரவு 12 மணி நேரத்திலே என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைப்பு தேடினமோ அதற்கு தகுந்தாற் போல் ஓய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்க உறுதி எங்களை வீட்டுக்கு விட்டாதான் நல்லா ஓய்வு எடுப்போமே. 6 மணிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க வேலைக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு வந்தா சரி, ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சாப்பிட்டு சிவனேன்னு படுத்துறோம். ஆமா, 1 மணி நேரம் அதான் ஓய்வு. இப்ப பகல்ல நம்ம தூங்க இல்லையே, நைட்டு தூங்கடலாம்ல. அங்க பார்த்த வேலைக்கு வரையிலே 1க்கு 2 வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஏப்பா 1க்கு 2? 4 அதுவும் கடை அடப்புனா கூட 2 சேர்த்து வாங்கிட்டு வந்தாவும். ஆமா, நல்லா அடிச்சிட்டு சரி தட்டுல உட்கார்ந்து கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சு சரி அவங்களும் உறங்குறது கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைகளையும் உறங்க விடுறது கிடையாது. ஆமாவா, சிவராத்திரி கொண்டாடட்டும். விடிய பாடா படுத்திட்டு மனுஷன் விடிஞ்ச பிறகு அவரு நல்லா உறங்குவாரு. அவ அப்பந்தான் ஆரம்பிப்பா. ஆமா, இவர் என்ன செய்ய? அவ ஆரம்பிப்பா. சொல்லுவாரு என்ன, நல்ல உறங்கிட்டேன், விருசம் பாப்பா உறங்கிட்டேன்ல. என்ன செஞ்சாமனு தெரியலாமா? ஆமா, சரி. அப்படி ஆண்டவனாகிய பகவான் படைத்த மானிட மனுக்கள் எல்லாம் பட்டினி இல்லாமல் உழைப்பை தேட வேண்டும் என்றும் பகல் இரவு என்றும் 2 பொழுதுகளை படைத்து அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் படைத்த மனுக்கள் எல்லாம் பட்டினி இல்லாமல் படை இழக்க வேண்டும் என்றோ நாதனோட கையில் கொடுத்தால் கை கொடுத்தால் உரிய நல்ல தினை எடுத்து உடையவனர் கையில் கொடுத்தால் கை கொடுத்தால் ஆளாக்கி தினை எடுத்து அவளோ தினை எடுத்து காரணரோட கையில் கொடுத்தால் அவனரோட கை கொடுத்தார்.
பகவானிடம் அருண நல்ல உதயம் போலே அதிகாலை பொழுததிலே வெள்ளி நல்ல கிழமையிலே ஐயா கிழமையிலே விடிய கொல வேளையிலே ஒரு விடிய கொல வேளையிலே பார்வதி அப்படி எடுத்தார் பகவானோட கை கொடுத்தார் ஈஸ்வரி அப்படி எடுத்து ஈசனோட கை கொடுத்தார் படையளந்து வாங்கலன்னோ படையளந்து வாங்கலன்னு அவ பகவான் அடித்து வைத்தார் சக்தியாகிய உமா பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியிழக்க வேண்டும் என்று அருண உதயத்திலே அதிகாலை பொழுதிலே வெள்ளி உதயத்திலே விடிய கால வேளையிலே பார்வதியால் படியெடுத்து பகவானோட கையில் கொடுத்தாள் நாளை திணை எடுத்து நாதன் சிவனார் கையில் கொடுத்தாள் உரிய திணை எடுத்து உடையவன் பகவான் கையிலே கொடுத்தாள் ஆண்டவன் பகவானை படியிழந்து வாங்கல் என்று பார்வதா தேவி அனுப்பி வைக்க இறைவனாகிய பகவானோ பார்வதா தேவி கொடுத்தபடியை கொண்டு ஈரேழு உலகமெல்லாம் வருகின்றார். ஒரு மூட அரிசி கொடுத்திருக்கா. ஒரு மூட அரிசியவா கொடுத்திருக்கா. ஒரு மூட அரிசினா தான் ஜமந்து கொண்டு ஒரு தெருவுல வச்சுட்டு அடுத்த தெருவுக்கு வர முடியும். பகவான் பரவ சும்மா நம்மளுக்கு சாப்பாடு தந்தாரு. பார்வதா தேவி கொடுத்தது நாளை திணை. நாளை திணை எவ்வளவு காணோம்? அப்படி இறைவனாகிய பகவான் ஈரேழு உலகமெல்லாம் பார்வதா தேவி கொடுத்தபடியே கொண்டு ஆண்டவன் பகவான் கல்லில் வாழ் தேரை முதல் கற்பை உயர் சிசு வரையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சு முதல் பச்சி பறவை ஈ எறும்பை யானை முதல் 84 உயிர்களுக்கும் இறைவன் படியிழக்கின்றார். அப்படி ஆண்டவனாகிய பகவான் ஓர் உயிரை தப்ப விடாமல் படியிழந்து முடித்து படியிழந்த கலை போட பார கைலாசத்தை நினைக்கின்றார். பகவான் கைலாசத்தை நினைக்கும் வேலை அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் அருண உதயத்தில் அதிகாலை பொழுதிலே நம்மளிடம் அளக்கும் படியை வாங்கி போனார் ஆண்டவன் பகவான். காலை பொழுதுல போனார பகவான் என்று பகவானை பார்வதி எப்படி தேடுகின்றாளானா எப்படி அம்மா எப்பம் சிவே வருவார் என்றோ சிவன் வருவார் என்றோ எதிர்பார்த்தால் பார்வதியா பார்வதியா எதிர்பார்த்தார் ஈசன் எப்போ வருவார் என்றோ ஈஸ்வரியா எதிர்பார்த்தார் ஈஸ்வரியா எதிர்பார்த்தார் கடவுள் எப்போ வருவார் என்று கண்ணன் தங்கை எதிர்பார்த்தார் ஆண்டவனை எதிர்பார்த்தேன் அம்பிகையா பார்வதியா ஆதி வெள்ளை கைலாசத்தில் தலவாச தன்னதிலே பார்வதியா காத்திருந்தார் அம்மா பார்வதியா காத்திருந்தார் பார்வதியா காத்திருந்தாள்
பார்வதிய மாதிரி ஒரு பெண்ணு இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? ஏம்மா பார்வதிய மாதிரி பொறுமைசாலி நான் ஒரு பக்கம் பார்க்கலையம்மா. பொறுமையா இருந்தாலும் இருப்பா. ஆமா, அதே இது கோபம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்பா பார்வதின்னு பேரு வச்சவா பத்திரகாளியா மாறுவா. பத்திரகாளியா மாறுவா. மாறுவா மாறுவா. புருஷ மேல உள்ள கோபத்தை பெத்த பிள்ளை மேல காட்டுவா. பிள்ளை மேல காட்டுவா. பிள்ளை மேல காட்டுவா. பிள்ளைகள் மேல உள்ள கோபத்தை சரி அடுப்பங்கரையில போய் காட்டுவா. என்ன செய்வா? என்ன செய்வா? சட்டியை தூக்கி பெட்டியில போடுவா, பெட்டியை தூக்கி சட்டியில போடுவா. அந்த சவுண்டுலயே பிள்ளைய புருஷன் எல்லாம் அமைதியா இருக்கணும். அடிக்க மாட்டாம சட்டியை தூக்கி அங்க எறிவா. எல்லாம் புருஷன் மேல உள்ள கோபம் தானே. அன்னைக்கே ஒரு பொம்பளைய பார்த்தேன். என்ன மேல கோபத்தை வச்சு அவன் வச்சிருக்க செல்ல புடிக்கிட்டு ஒரே எரி செவில எரிஞ்சிட்டான். அப்ப அவ செல்ல அத்தே செல்ல அவன் வேலைக்கு போனா போன இடத்துல இவன் எடுக்கலையா? அப்படியா? அந்த அன்னைக்கு வாங்க கூப்பிட்டான். ஏன் நீ போன் எடுக்கன்னு கேட்டான். அந்த செல்ல கொண்டாங்க ஒரே கூட்டு போய் உனக்கு இருந்தா தானே செல்ல எடுப்பேன். இருந்தா தானே அடுத்த என்ன கூப்பிடுவேன் அப்படின்னு எரிஞ்சிட்டான். அதான் எல்லாம் இப்ப பொம்பளை எல்லாம் இப்படிதான் இருக்கு. நிறைய அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அதனால கோபமா இருந்தாலும் தவமா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு நேரம் வரைக்கும் தான். ஆமா, பொறுக்க மட்டும் தானே பொறுக்க முடியும். ஆமா, நானும் அதுக்கப்புறம் சந்திச்சோம். சரி ஏறிதான் உடச்சு ரெண்டா போயிட்டல. என்னன்னா அப்படின்னு சொல்ல முடியாது மணி. ஏறிதான் நல்ல இடப்பு மேல படலன்னா ஒதுங்கிக்கிட்டேன். அப்படி பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவான் அருண உதயத்திலே போனவர அந்தி மாலை மயங்கியும் கடவுள் வரவில்லை என்று சக்தியான பார்வதி ஆதிவெள்ளி கைலாசத்திலே தலவாசல் தன்னதிலே வந்து குளித்து தானம் செய்து ஆண்டவன் பகவானுக்கு ஆசன பலகை எடுத்து வைத்தார். நிற சொம்பு தண்ணீர் கொண்டு பாரிசாத மலர்களை எடுத்து வைத்து பகவான் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து இருக்கின்றார். கணவர் காலையில போன கணவர் ஆளை காணுமே, எங்க போனாரு என்ன செய்தாரு ஆளை காணுமே. அப்படி பார்வதி எதிர்பார்த்திருக்க ஆண்டவன் பகவான் படி இழந்து முடைத்தோ ஆதிவல்லை கையிலைக்கு வருகின்றார். என்னம்மா வந்ததொரு பகவானுக்கு எப்படி பாத உபச்சாரம் செய்கின்றாளானா எப்படி சுவாமி அம்பிகையா பார்வதியா அம்பிகையா பார்வதியா படியளந்த பகவான் ஆதிவெள்ளி கைலாசத்தில் தலவாச தன்னதில ஆசன பலகையில மர வைத்தார் ஆண்டவனே. நெரசம்ப தண்ணீர் கொண்டு பாதம் தொட்டு கழுவுவாளா, பாரிசாத மலரை தூவி கையெடுத்து வணங்குவாளா, கையெடுத்து கண்ணன் தங்கை பார்வதியா பகவானை வணங்கியல்லோ அம்பிகைய பார்வதியா ஆதி கையிலைக்குள் அழைத்து சென்று ஆண்டவன் தான் பகவானுக்கோ படியளந்தகளை பாரு பார்வதியா ஈஸ்வரியா பால் பழங்கள் கொடுப்பாளா களைப்பார அம்மா இலை பாரி கொடுப்பாரா அவளோ இலை பாரி கொடுப்பாரா. அவர்கள் கலைப்பாரு இளைப்பாரு ஆதி கைலாசவாசலிலே பகவானும் பார்வதியும் சுக்கிட்டங்கால் மண்டபத்தில் அவர்கள் சோதி கொண்டு ஆடுவார். கொண்டே பகவானும் பார்வதியும் படியளந்த கலைப்பிழை பாரி
ஆமா கைலாச வாசலிலே பால் பழங்கள் அருந்தி சரி சொக்கட்டங்கால் மண்டபத்திலே இருவேரும் சோவி விரத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருக்கார்கள் அவங்கதான் புருஷனும் பொண்டாட்டியும். எனவரியாம சந்தோஷமா இருந்திருக்காங்க. இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன எலியும் பூனையுமா கீரியும் பாம்புமா அப்படித்தான் சண்டை போடுதாங்க. சிங்கமும் முதலையுமா. வேலைக்கு போன புருஷனை எந்த பொண்டாட்டி எதிர்பார்க்கா? எதுக்கு எதிர்பார்க்கணும்? நான் 100 தூள் சுத்தினா என் போல கழிச்சுக்கிடுவேன். தடை பேருன்ட்டு இல்ல அப்படியா? இப்போ ஒரு டீ உப்புமா வாங்கி கொடுத்தா அரமலாம இருந்து குடும்பம் சண்டை நடக்கும். காலையில எந்திரிச்சு போட சோம்பரத்தான், அதான் புருஷனை எதிர்பார்க்கா. ஆமா இப்போ எல்லாம் சாப்பாட்டுக்கு தான் எதிர்பார்க்கு. இத்தனை மணிக்கே எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க மனசு என்ன அப்படியா கல்லா இருக்கு? ஒரு சாயா உப்புமா வேண்டும் தான் குடிச்சிட்டு ஆளாகலாம். ஒரு சாயா வேண்டும் குடுத்துட்டா என்ன குறைஞ்சா வேறு ஒரு 5 நிமிஷம் ஆகும். உனக்கு அப்படி உறக்க வருதாங்க. அதான் சில பேர்லாம் அந்த கடைக்கு போற பழக்கத்தையே வச்சுக்கிட மாட்டாங்க. நான் கடைக்கு போறது நிப்பாட்டிட்டேன். கடைக்கு போனா தானே நம்மள வேண்டுவான்னு படுத்துவா. ஆமா பேசாம இழுத்து மூடி உறங்கிட்டோம்னா மனுஷன் கடைக்கு போக மாட்டான். நம்ம பேசாம வீட்டுல போட்டு குடிப்போம். ஆமா அது ஆரம்பத்திலே பழக்கிறது தானே. அப்படி பகவானும் பார்வதியும் கையிலே இருக்கின்ற பொழுது பாரு உலக மக்களை எல்லாம் என்ன இந்த பூமியிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றால் பூமாதேவி பெண்கொடியானவள். ஆமா தாயார் கருப்பைக்குள் இருக்கிற சிசுவில இருந்து முட்டைக்குள் உருவாகும் குஞ்சு முதல் பச்சி பறவை ஈ எறும்பு யானை மலை செடி கொடி புல் பூண்டு இலை தாவரங்கள் அத்தனையும் சுமந்து கொண்டிருக்கின்றால் அம்மா பூமாதேவி. பூமி பொறுத்தவா பூமாதேவி அத மத்திரமா பொறுத்துக்கிட்டு இருக்கா. வேற என்ன பொறுத்த? ஒரு நாளைக்கு எத்தனை செத்து மடிஞ்சு போகுது. பிணச்சுமையில இருந்து உயிர் சுமை வரைக்கும் அத்தனையும் சுமந்து கொண்டிருக்கின்றாள் பூமாதேவி. எல்லாம் பூமாதேவி தான் சுமந்துட்டு இருக்கா. அப்படி எத்தனையோ உயிர்களை அவள் தாங்கிக் கொண்டிருந்தாலும் தனக்கென்று சொல்ல ஒரு குழந்தை இல்லை. கிடையாது. ஐயோ அப்பா மனுஷன் நான் தான் பெருசுன்னு மீசையை திருக்குதான். செய்யாத பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு காசி ராமேஸ்வரம் போனா ஒரு செஞ்ச பாவம் தீந்துருமா. மேல இருக்க ஈசன் சும்மாவா இருக்காரு? கண்ணை முழிச்சு பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. இருந்தாப்புல இருப்பாரு. என்னைக்கு அவருக்கு ஒரு நேரம் வருதோ அன்னைக்கு எல்லாம் பாத்துக்கிடுவோம். அந்த நேரம் பாத்துக்கிடுவோம். பகவான் அமைதியா இருப்பாரு. அவரு ஏட்ட எடுத்து பக்கத்துல வச்சிருப்பாரு. அது வரைக்கும் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டம் என்னன்னு நல்லா பாடிக்கிடலாம். நல்ல ஓட தண்ணியும் பாடிக்கலாம். ஆமா அது தண்ணி ஒண்ணும் இல்ல. அப்படி பூமாதேவி பெண்குடியானவள் தனக்கென்று சொல்ல சொந்த குழந்தை உள்ளே என்று சொல்லி பூமாதேவி பகவானை நினைத்து எப்படி புலம்புகின்றாளானா எப்படி ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரரே பூமாதேவி பெண்குடியா உலகில் வாழும் சீவரெல்லாம் சுமந்து கொண்டு வாழ்ந்தாலும் சொந்த ஒரு குழந்தை வேணும். சொந்த ஒரு குழந்தை வேணும் என்று பகவானை அவர் நினைப்பாளா? பூமாதேவி பெண்குடையா ஆண்டவேனி பகவானே அரணோரே ஈஸ்வரரே என்ன பாவம் நானும் செய்தேன். இதுவரைக்கும் குழந்தை இல்லை. ஆண்டிய நாடித்தேனா சுவாமி அந்த நிறைய ஏசினேனா.
தந்திரத்து பெண்கள் எல்லாம் தாயானா தந்திரத்து பெண்கள் எல்லாம் அவளை தலைப்புள்ள சூழியானா கூட வைத்த தென்னம்பிள்ளை கொல கொலைய காய்த்திரைக்கு பக்க வைத்த தென்னம்பிள்ளை பக்க வைத்த தென்னம்பிள்ளை மண்ண பாரி போய் நின்றன நான் பாரி போயே ஐயா மலடி என்ன மலடி என்று மலடி என்றோ மாநிலத்தார் பேசுறாங்கோ மாநிலத்தார் பேசுறாங்கோ என்னை இரசு என்னும் மலடி என்றோ இனத்தாரும் பேசுறாங்கோ கண்ணிலையும் மலடி என்றோ கண்ட சனங்கள் எல்லாம் பேசுறாங்கோ இன்று பூமாதேவி பெண் கொடியா கடவுளை நினைப்பாளா கடவுளை அவன் நினைப்பாளா அம்மா கவலை கொண்டு புலம்புவாளா கவலை கொண்டு புலம்புவாளா ஆண்டவா ஆண்டவா அருணார் ஈசன் பகவானே என்ன என்ன இந்த பூமாதேவி பெண்குடியானவள் இந்த உலகத்திலே யார் ஒருவருக்கும் நான் எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாது. என் மனசார எந்த துரோகமும் செஞ்சே கிடையாது. என் தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா. 7 பிள்ளை தாயாயிட்டாவா. தன் தரத்து பெண்கள் எல்லாம் தலை பிள்ளை சூழியானா. எனக்கும் அவளுக்கும் ஒரே மாசத்துல கல்யாணம், ஒரே மாசத்துல கல்யாணம். அவன் 3 பிள்ளை வச்சிருக்கா. நானும் சும்மா இருக்கேன். அப்ப என்ன ஒரு சூழ்ல 3 பிள்ளையானே? ஒரு சூழ் இல்ல, அவளுக்கு 3 வருஷம் ஆகுது, 3 பிள்ளை வச்சிருக்கா. அப்படியா? ஆமா. அப்படியா? வீட்டுக்கு தெரியாம? அது எப்படி? ஊருக்கு தெரியாம? சரி. மலடி மலடி என்ற மாநிலத்தார் பேசுதார்கள். கடைக்கு ஒரு பக்கத்து கடை கூட பேச முடியும், போக முடியல சுவாமி. இருசி மலடி என்று என் இனத்தார் ஜனத்தார் எல்லாம் பேசுறார்கள். கடவுளே, சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் கூடி ஒரு பேச்சு, கண்டா பேச்சு, ஒரு காணலாட்டி ஒரு பேச்சா இருக்கு. குழந்தைன்னு இப்படி திரும்ப பேசுறாங்க சாமி. இல்ல ரொம்ப சங்கடமா இருக்கு சாமி. பெண்ணா பிறந்தவா என்ன ஒரு கவலை மனசுக்குள்ள இருந்தாலோ சரி, அத 4 பேர்கிட்ட சொல்லி கண்ணீரை வடிச்சாத்தான் அவ மனசுக்கே ஒரு ஆறுதல் கிடைக்கும். தார்தாரா கண்ணீரை வடிச்சாதான். 50 நாளைக்கு முன்னால ஜாயின்ட்கார் ரொம்ப கண்ணீர் விட்டாரு. எதுக்கு அப்படியா? கடைசில பார்த்தா 3வது ஆம்பளை புள்ள பிறந்தது. ஐயா, அப்ப கொடுத்து வச்ச மகாராஜே. பகவான் என்ன எந்த உருவை படைக்கிறாரோ அதான வந்து பிறக்கும். நம்ம வேளாட்ட சொல்லியா பிறக்க முடியும்? நம்ம நினைச்சாக்கல பொட்ட புள்ளனா பொட்ட புள்ள, ஆம்பளை புள்ளனா ஆம்பளை பிள்ளையா வந்து பிறந்துரும். கடவுள் கொடுத்த வரோம். பகவான் இன்னாருக்கு என்ன புள்ளன்னு அவர் படைக்கிற குழந்தைதான் நமக்கு வந்து பிறக்கும். ஆமா. அதுலயும் சில பேர் சொல்லிக்கிடுவாங்க, எப்படி ஆம்பளை தாடி வளர்த்தா ஆம்பளை புள்ள பிறக்குமா, ஆமா சேவிங் பண்ணா பொட்ட புள்ள பிறக்குமா. ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசைப்படுறவங்க அந்த பொண்டாட்டி மாசமா இருக்கிறதுல இருந்து அவ பிள்ளைய பெத்து முடிக்க பிறந்து எடுக்கிறது வரைக்கும் மண்டையில வளர்க்க முடியவும் மூஞ்சில வளர்க்க முடியையும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்களாம். ஆமா. கடைசியில பாருங்க அவங்களுக்கு தான் பொட்ட புள்ள வந்து பிறக்கும். அது அவன் தலையெழுத்த மாத்த முடியாது. அப்படியா? அதுக்கு என்ன பொட்ட பிள்ளை மகாலட்சுமி இல்ல? வீட்டுக்கு மூத்த மகாலட்சுமி இல்ல? ஆமா, இங்கிலீஷ்காரி.
பெண்கள் இல்லனாலும் உலகம் கிடையாது. இல்ல இல்ல. ஆண்கள் இல்லனாலும் உலகம் கிடையாது. ஆமா. இருவேர் இல்லனாலும் இந்த உலகம் கிடையாது. யார் இல்லனாலும் இந்த உலகமும் கிடையாது. கிடையாது. ஆமா. அதனாலே என்ன அந்த பூமாதேவி பெண்குடியானவள் ஆமா இன்னும் எப்படி புலம்புகின்றாளானா எப்படி எப்படி அம்மா ஆண்டவேனே பகவானே பகவானே ஆண்டவேனே பகவானே பகவானே யாரனாரே ஈஸ்வரரே ஈஸ்வரரே பூமாதேவி பெண்குடியா தாயில்லாத மதலைகளை தலையில அடைத்ததுண்டா மாதா இல்லா மதலைகளை மண்டையில் அடைத்ததுண்டா ஆண்டவேனே பகவானே பகவானே பிச்சை என்று வந்தவரை பின்னால் வர சொன்னதுண்டா அன்னம் என்று வந்தவரை அடுத்து வர சொன்னதுண்டா என்ன பாவ நானும் செய்தேன் ஐயா நானும் செய்தேன் இதுவரைக்கும் குழந்தை இல்லையே இதுவரைக்கும் குழந்தை இல்லை பூமாதேவி பெண்குடியா கடவுளை மனதில் எண்ணே கை குழந்தை வேணும் என்றோ கண்ணீர வடைப்பாளா கவலை கொண்டு புலம்புவாளா குதா குறைந்தேனா குறமர காலந்தேனா அரும்பாவனத்தில் மேய்ந்து வரோ யானை அது மலடாச்சோ அருங்கிளைய மலடானே குப்பேயகளைத்துமேயோ குப்பை கோழி மலடாச்சோ குளமயில மலடானே ஆண்டவேணி பகவானே என்ன பாவம் நானும் செய்தேன் இதுவரைக்கும் குழந்தை இல்லை இந்த பூமாதேவி பெண்குடியா ஆளாத கண்ணீரே ஆளாத கண்ணீரே அவ அங்கமல்ல வடைப்பாளாவா அங்கமல்ல வடைப்பாளா இறைவா 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 பகவானே சாமி பாமி என் குலத்தாய் தெய்வமே தெய்வமே கொத்தா குறந்தேனா குறமர காலந்தேனா அளக்கல அளக்கலியா அன்னம் என்று வந்தவரை அடுத்து வர சொன்னதுண்டா கிடையாது கிடையாது தாயில்லா பிள்ளைகளை நான் தலையில் அடைத்ததுண்டா தலையை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் மாதா இல்லாத மதலைகளை நான் மண்டையிலே அடைத்ததுண்டா கிடையாது கிடையாது சுவாமி இறைவா பகவானே என்ன எந்த ஒரு பாவத்தையும் யார் ஒருவருக்கும் என் மனதார நான் செய்தது கிடையாது மனசார எந்த இதுவும் செய்யலையா அப்பேற்பட்ட இந்த பூமாதேவிக்கு ஆமா கை குழந்தை இல்லை என்று சொல்லி பூமாதேவி பெண்குடியானவள் பகவானை நினைத்து அழுது புலம்பி ஆளாத கண்ணீரை விடைக்கின்றார். அப்படி பூமாதேவி பெண்குடியானவள் கடவுளாகிய பகவானிடத்திலே கண்ணீரை விடைக்க ஆண்டவனாகிய பகவான் பூமாதேவி அழைத்து என்ன சொல்லுகின்றாரானா என்ன சொன்னார் என்ன வருமம்மா பூமாதேவி பூமாதேவி வருமம்மா பூமாதேவி பூமாதேவி வார்த்தை கொண்ட சொல்ல கேளோ உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் நீ சுமந்து கொண்டு வருகிறாயே உனக்கு குழந்தை வர வேண்டுமானா கடவுளை மனதில் எண்ணே அம்மா மனதில் எண்ணே கடியத்தவம் செய்ய வேண்டும்
அம்மா பகவானை மனதில் எண்ணே பாலகன் வேண்டுமானால் பாரத்தவ செய்ய வேண்டும் ஈசனை மனதில் எண்ணே அம்மா மனதில் எண்ணே இருந்து தவம் செய்ய வேண்டும் நீ இருந்து தவம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் பூமாதேவி அழுது புலம்பிய வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவன் பகவான் அறிந்து எம்மா எம்மா ஏ பூமாதேவி அம்மா அம்மா பூமாதேவி நான் படைக்கும் சிவராசிகள்ல இருந்து நான் எடுக்கும் சீவன்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் அத்தனையும் நீ சுமந்து கொண்டு வருகின்றாய் எல்லாம் நீதானே சுமக்க உனக்கென்று சொல்வதற்கு சொந்த குழந்தை வேண்டும் என்று சொன்னா என்ன இந்த பகவானை நீ நினைத்து தவம் இருந்து வர வேண்டும். இந்த பகவானை நினைச்சு நீ தவம் இருந்து வந்தனா பூமாதேவி மத்திரமில்லனே வேற என்ன நாமளா இருந்தாலோ நாம என்ன வரத்தை மனதிலே நினைத்தாலோ அந்த வரத்தை நினைச்சு ஐயா சிவனணிந்த பெருமாளுடைய திருவாலயத்திலே வந்து நின்று ஐயா சிவனந்த பெருமாளே ஏ ஐயா ஏ சிவனணிந்த பெருமாள் பெருமாள் அம்மா ஏ பிரம்மராட்சி அம்மா ஏ ஐயா ஏ இருளப்ப மாடசுவாமி அப்பா இருளப்போ ஏ ஐயா ஏ ஆறுளைய முத்துப்பட்ட பட்டா பட்டு அம்மா ஏ பொம்மக்கா திம்மக்கா உங்களைத்தான் நான் மலை போல நம்பி இருக்கேன் நான் மனசுல நினைச்ச விஷயத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா என்னால ஏண்டதை உங்களுக்கு நான் செய்வேன். என்னால என்ன முடியுமோ அதை உனக்கு செய்த திருவிழாவுக்கு பெரிய அளவுல சொல்லிட்டு சிறிய அளவுல செய்ய முடியாது. அந்த கஷ்டம் மறுபடியும் நமக்கு தான். ஆமா, அதனால நம்மளால என்ன முடியுமோ அதை செய்தவனு வேண்டிக்கிடணும். ஆமா, அதே போல பூமாதேவி பெண்குடியானவள் பகவான் சொன்னதை காதிலே வாங்கி கொண்டு கை குழந்தை வேணும் என்று எப்படி தவம் இருக்கிறாளானா எப்படி அம்மா காசிக்கு தாரோடு போட்டார் காசிக்கு தாரோடு போட்டார் காசிக்கு தாரோடு போட்டார் ரோடு போட்டார் ரோடு போட்டார் ரோடு போட்டார் போட்டார் கண்டோகளை பதிய வைத்தார் பதிய வைத்தார் பதிய வைத்தார் கண்டோகளை பதிய வைத்தார் பதிய வைத்தார் ஆமையா சொல்லையா மதுரைக்கு தான் ரோடு போட்டார் மதுரைக்கு தான் ரோடு போட்டார் மாமரங்கள் தலைய வைத்தார் மாமரங்கள் தலைய வைத்தார் பாபநாசரோடு போட்டார் பாபநாசரோடு போட்டார் பாக்கு மரம் தலைய வைத்தார் பாக்கு மரம் தலைய வைத்தார் உச்சாலம் ரோடு போட்டார் உச்சாலம் ரோடு போட்டார் உச்சாலம் ரோடு போட்டார் ரோடு போட்டார் ஆமையோ ரோடு போட்டார் சொல்லையா குளிர் தரம் சோலை வைத்தார் வைத்தார் சோலை வைத்தார் குளிர் தரம் சோலை வைத்தார் சோலை வைத்தார் சோலை வைத்தார் ஆமையா சொல்லையா ஐயனே பூமாதேவி பெண்குடியா கை குழந்தை வேணும் என்றோ கடவுளை மனதில் எண்ணி 1008 சிவகலமோ 108 திருப்பதியோ அவளோ நூதனமா பயணம் வந்து சிவாவெள்ளி தரமொழியே சிவனாரனை பாடோ சனி முளையை தவம் இருந்து சங்கர நினைப்பாளா கல்ல கண்ட இடங்களெல்லாம் கடவுள் என்று வணங்குவாளா கோவில் கண்ட இடங்களெல்லாம் கோவில் கண்ட இடங்களெல்லாம் பூமாதேவி கும்பிட்டு வணங்குவாளா
108 சிவதலம் 108 திருப்பதி 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 அத்தனையும் நூதனமாகவே பயணம் வருகின்றார். வாரால் செவ்வா வெள்ளை தரமுலகே சிவனாரை நினைத்து தவம் இருந்தார். ஆமா சனி முலகே தவம் இருந்து சங்கரராகிய பகவானை நினைக்கின்றார். சனிக்கிழமை சங்கர பகவானை நினைச்சா செவ்வாய்க்கிழமை அம்மனை நினைக்கணும். பூமாதேவி பெண்குடியானவள் பூமாதேவி பெண்குடியானவள் ஆண்டவன் பகவானை தன் மனதிலே நினைத்து கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கடவுள் என்று வணங்குகின்றான். கோவிலை கண்ட இடங்கள் எல்லாம் இரு கரம் கூப்பி கும்பிட்டு வணங்குகின்றான். இதுல ஒரு தெய்வம் ஒரு குழந்தை வர தந்திராதான் கையெடுத்து வணங்குதா. அப்படி வணங்கி நின்றும் ஆண்டவன் பகவான் கை குழந்தை வரத்தை கொடுக்கவில்லை என்று பூமாதேவி பெண்குடியானவள் உழைத்து தேர்த்த மாடை திருநேற்று காப்பணிந்தோ இன்னும் எப்படி தவம் இருக்கிறாளானா எப்படி சார்ந்து கொண்டு நல்ல தரைமொழியே சந்தனத்தாள் பாலாலே தரைமொழியே பன்னீரால மாவு கொண்டு நல்ல தரைமொழியே மஞ்சேனையார் கோலமிட்டா தரைமொழியே கோலமிட்ட வாசலில பூமாதேவி பெண்குடையா குருத்து வாழை இலை விரைத்தா குருத்து வாழை இலைக்கு மேலே பிள்ளையார பிடைத்து வைத்தா பெருநாளை அளந்து வைத்து தேங்காய் பழம் உடைப்பாளா திருவிளக்கு பொருத்துவாளா கற்பூரத்தை கொளுத்துவாளா கடவுள் சிவனார வணங்குவாளா கற்பூரம் கொளுத்தே கடவுளாகிய சிவனாரை தன் மனதிலே நினைத்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதகா ஆபத்தின் பாண்டகா என் அநாத ரட்சகா சாமல ரூபா சர்வலோக நாயகா என்றும் ஈசா சிவபிரகாசா இறையவா கருள்வாய் என்று அந்த பூமாதேவி பெண்குடியானவள் எப்படி தவம் இருக்கிறாளானா எப்படி அம்மா உண்ணாமல் உறங்கிடாமல் அந்த உடையவன் திருப்புகழ் மறந்தேடாமல் நாமல் உறங்கிடாமல் அண்ணோ தன்னையதோ அருந்தேடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்தேடாமல் அரோகரா என்று அரணி போற்றே மேர்ந்த
சிவா சிவனே என்று சிவனே என்றோ சிவனை போற்றி தவமேருந்தா தவமேருந்தா பூமாதேவி பெண்குடியானவள் பகவானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருநாமம் மறக்காமல் அன்னம் தண்ணி இறந்தாமல் ஆண்டவருடைய திருநாமத்தை மறந்திடாமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பதகா என்றோ 12 வருட காலங்களாக இன்னும் எப்படி தவமிறந்து வருகிறாளானா எப்படி அம்மா அவளோ ஒருவரோடோ தவமேரோந்தா தவமேரோந்தா அந்த உடையவன் பகவான் வரவோ இல்லையே வரவோ இல்லையே தவமேரோந்தா இருவரோடோ தவமேரோந்தா ஈசன் பகவான் இல்லை 3 வருட காலம் கண்ணன் பகவான் இல்லை 4 வருட காலம் தவமேரோந்தா நாதன் சிவனார் வரவோ இல்லை வரவோ இல்லையே தவமேரோந்தா வரவோ இல்லையே அவரோ 5 நல்ல வருட காலம் ஆண்டவனை தான் நினைத்து அதிக தவம் செய்து வாரார் ஆண்டவனும் வரவே இல்லை 6 நல்ல வருட காலம் அரணாரை தான் நினைக்க அரணாரும் வரவே இல்லை 7 நல்ல வருட காலம் ஈஸ்வரனை தான் நினைத்து இருந்து தவம் செய்து வாரா ஈசன் பகவானும் வரவே இல்லை 6 வருட காலம் வருட காலம் அவளோ இருந்து தவம் செய்தோ செய்தோ வாரா வருட காலோ ஈராறு 12 வருட காலங்களாக 12 வருட காலங்களாக பூமாதேவி பெண்குடியானவள் கை குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து வருகின்றாள். வாராள். அப்போதும் பகவான் வந்தாரா? இல்லையே. அவள் தவத்தை ஏறிட்டு பார்த்தாரா? பார்க்கலையே. அப்பேற்பட்ட பகவானை மனமுருக நினைக்க வேண்டும். மனமுருக நினைத்தோமானா
மறையோன் பகவான் வருவார் மதலை வரத்தை கொடுப்பார் இன்னும் மன உருக வேண்டானுமே என்று பூமாதேவி பெண்குடியானவள் இன்னும் எவ்விதமாகவே மனமுருக நினைக்கிறாளானா எப்படி அம்மா ஈஸ்வரனே எறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா பகவானே பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பால செய்யும் தவத்தை பாரோ சங்கரா ஏழைக்கு நீரிறங்க வேணும் சம்போ சங்கரோ சம்போ சங்கரா எனக்கருள வேணும் ஐயா சம்போ சங்கரா நான் கொஞ்சம் என்ன செய்திட்டேனோ சம்போ சங்கரோ சம்போ சங்கரா வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா குறைத்திற்கு வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரோ வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா மனமுருக தவம் இருக்க ஆடாத கைலாசம் ஆடாத கைலாசம் அதுவா அசைந்திடுமா நடைங்கிடுமா கைலாசம் நடுங்கிடுமா அசைந்திடுமா நடுங்கிடுமா கையிலாசம் அசைந்த போதே ஐயனே அசைந்த போதே கண்டறிந்த சிவபெருமா அசைந்த போதே கண்டறிந்த பகவானோ பகவானோ அவர் என்னையதே பகவானோ ஒரு நாள் எல்லா திருநாளாக கைலிங்கரை வாசல் அசைந்து ஆடுகின்றது என்று ஆண்டவன் பகவான் ஞான ஒளியினால் பார்க்க பூமாதேவிக்கு ஆண்டவன் பகவான் தவம் இருக்க வரம் கொடுத்தது நினைவுக்கு வருகின்றது. பூமாதேவி பெண்குடியானவளை கை குழந்தை வரம் வேணும் என்றால் கடவுளை நினைத்து தவம் இருந்து வர வேண்டும் என்று சொன்னோம். அவளோ நாமளை நினைத்து தவம் இருந்து வருகின்றார். அந்த பூமாதேவி பெண்குடியானவளுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய பகவான் பூமாதேவி பெண்குடியானவளுக்கு வரம் கொடுக்கின்றார். இறைவனாகிய பகவான் குழந்தை வரம் கொடுத்த பொழுது அந்த பூமாதேவி பெண்குடியானவள் எவ்விதமாகவே இருக்கின்றாளா? எப்படி அம்மா முட்டுமாவா குளி மறந்தா முட்டுமாவா குளி மறந்தா 30 நாள் கர்ப்பமானா 5 மாதம் குளி மறந்தா ஐயா குளி மறந்தா அதே மாதம் சூழானா அதே மாதம் சூழானா
அவளுக்கு ஊரேறிய ஒரு மாதம் பூமாதேவி பெண்குடியா ஒத்துமைய குளி மறந்தா 2 மாதம் 60 நாள் நிச்சயமா குளி மறந்தா 3 மாதம் 90 நாள் 3 மாதம் 90 நாள் அவ முழுகாம இருப்பாரா பூமாதேவி பெண்ணுடையா ஐயங்கிய மயக்கையானா அஜோ நல்ல மாதோ அங்குமெல்லாம் ஆறு நல்ல மாதோ மாஜே அரவையரு பூரணமா பூரணமா ஆறு நல்ல மாதம் ஆச்சு பூரணமா அவளுக்கு 7 நல்ல மாதம் ஆச்சு பூமாதேவி பெண்கொடையா இப்பிழைப்பாதிகுமானா 8வது மாதத்திலே திட்டுமுட்டை தகரமானா 9 மாதம் ஆச்சு 9 மாதம் ஆச்சு அவ ஓலையா சுழலுவா பூமாதேவி பெண்குடையானவள் ஈசன் பகவானுடைய அருளாலே கற்பமுற்றிருக்கின்றாள். முட்டு குழி மறந்தால் 30 நாள் கற்பமானா. 5 குழி மறந்தால் அதே மாத சூழானா. ஊரறிய 1 மாதம் உத்தமையால் குழி மறந்தாள். 2 மாதம் 60 நாள் நிச்சயமாகவே குழி மறந்தார். 3 மாதம் 90 நாள் முழுகாம இருக்கின்றார். 4 மாதமாச்சு நாயகனே தஞ்சமாக இருக்கின்றார். 5 மாதத்திலே அவ அங்கமெல்லாம் தங்க நிறம். ஆமா 6வது மாதத்திலே அரை வயறு பூரணம். 7 மாதமாச்சு இப்பிழைப்பு அதிகமானா. இருக்க முடியல எந்திக்க முடியல. ஆமா 8வது மாதத்திலே திட்டு முட்டு தகரமாகவே இருக்கின்றார். சாப்பிட்ட ஜோரெல்லாம் ஜெமிக்க மாட்டேங்க. ஆமா என்ன சாப்பிட்டாலும் அப்படியே வெளியே தள்ளாதான் நிக்கி. நெஞ்சுக்குள்ளேயே நிக்கி கீழே இறங்க மாட்டேக்கு. ஆமா மேலையும் வர மாட்டேக்கு. ஆமா நெஞ்சு கரிச்சுக்கிட்டு என்ன 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 ஆமா ஆமா சொன்ன சொன்ன சொன்னா ஏன்னா உடல் நலம் அவ்வளவுதான் இருக்கு. எல்லாம் முடியல. 1க்கு 3 பிள்ளையாச்சு. எல்லாம் உடம்பெல்லாம் ஹைபிரிட் உடம்பாகி போச்சு. ஹைபிரிட் தான். 8 மாதமாச்சு திட்டு முட்டு தகரமாகவே இருக்கின்றார். 9 மாதமாற்று பூமாதேவி ஓலையாகவே சுழலுகின்றார். 10 மாதம் முற்றும் பெற்ற பலன் பெறும் நாளாகி 10வது மாதத்திலே எப்படி குழந்தையை பெற்றெடுக்கின்றானா எப்படி அம்மா 10 மாதம் அவ முற்றும் பெற்றார். 10 மாதம் அவ முற்றும் பெற்றார். பதிபூரண கர்ப்பமானா 10வது மாதத்தில படுத்தாலும் படுக்க மாட்டா. பூமாதேவி படுக்க மாட்டா. அவ பாய் போட்டா தூக்க மாட்டா.
இருக்க மாட்டா இழந்தரித்தா நடக்க மாட்டா நடந்தாலும் அம்மா நடக்க மாட்டா பூமாதேவி நடக்க மாட்டா அவன் நடகுடத்தில் இருக்க மாட்டா மாட்டா அம்மா வாதம் கொண்டா வயர் உழைந்தா அடிதொடியா வயர் உழைந்த மருத்துவ மங்கையவா கை கொடுக்க ஆடு நல்ல மாதத்தில அம்மாவாசை தினமதிலே ஊந்தி நல்ல கருக்களில முதச்சாம வேளையில பூமாதேவி பெண்குடியா ஆடை நல்ல மாதத்தில அம்மாவாசை தினமதில ஊந்தி நல்ல கருக்களில இருள் ஒளிவில் தன்னாதில அடிதொடிய வயிறு குழைந்து ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் ஆண் குழந்தை பிறந்ததென்று கூடி நின்ற மாதரெல்லாம் குலவ சத்தம் போடுவாளா அதை நின்ற மாதரெல்லாம் மணி குலவ போடுவாளா ஆண் குழந்தை பிறந்த போது மருத்துவ மங்கையவா குழந்தைய தங்கையில் எடுத்து குப்புளவா இருப்பாளா குளிப்பாட்டி சேனை புகட்டு பொட்டையிட்டு மையிலவே அவ புருவத்தில மையத்திட்டு பூமாதேவி கையதில குழந்தையத்தான் கொடுப்பாளா ஆண்டவன் தான் பகவானோ பகவான் கொடுத்த கொண்ட ஈசன் தந்த குழந்தைக்குத்தான் ஆடி நல்ல மாதத்தில அம்மாவாசை தினமதில இருள் ஒளிவில் பிறந்ததால இருளப்ப மாடசுவாமி மாடசுவாமி என்று பெயர் நாமோ கொடுப்பாரா இருளப்ப மாடசாமி நாமம் தான் கொடுத்தே ஆண்டவன் பகவானோ பூலோக தன்னை விட்டு கைலாசம் தன்னை விட்டு பூலோக தலைமதில மானிடகுல தெய்வமாக வழியெடுக்க வேணும் என்று இருளப்ப மாடசுவாமி ஆக்குவரோ அழைக்குவரோ 1008 வரும் கொல்லுவரோ வெல்லுவரோ கோடி நல்ல வரம் கொடுத்து சகல கோடி வரத்தோட ஐயா இருளப்ப மாடசுவாமி கைலாச வாசல் விட்டு கச்ச நல்ல வருந்திக்கிட்டு அருங்கச்ச சிங்கலிட்டு கட்டு கச்ச பவள கச்ச பார்வை கேட்ட கச்சைகளா சல்லடமங்குள்ளாவா தாமரக்க மணியழகா 7 மணி வல்லையம்மா வல்லையம்மா ஐயா இடுப்பு கேட்ட சல்லடமா உனக்கு 5 மணி வல்லையம்மா அரைக்கு ஏத்த சல்லடமா ஐயவான இருளப்ப சுவாமி ஆன பந்தம் முருகையில அடுக்கு தடி மருகையில வீரப்பந்த ஒருகையில சருவா மருகையில ஆன நல்ல பிடியருவா கையருவா வல்லையம்மா வங்கி பிடியருவா கைத்தாட வல்லையம்மோ நல்ல நல்ல குதிரையில இருளப்ப மாடசுவாமி பூலோகம் தன்னதில துப்பாக்குடி நன்னகரில் மன்னாதி மறவர்குல சமுதாயத்தை நாளடிமை தன்பிடித்து வருஷத்துல ஒரு நாள் வாங்க வேணும் என்று ஐயா இருள
இருளப்ப மாட சுவாமி ஆடி நல்ல மாதத்தில இரண்டாம் வெள்ளிக்கிழமையில நாலு நாட்டி நோம்பு போட்டு மூணாம் வெள்ளிக்கிழமையில வியாழன் என்று குடியழைத்து வெள்ளி நல்ல கிழமையில மத்தியான மதியம் போல மதிய கூட தானே வாங்கி சாமனோடு சாமம் போல சாம விட்டு தானே வாங்கி கொடை கொடுத்த மக்கள் எல்லாம் ஐயா மக்கள் எல்லாம் கோடி காலம் வாழ வைப்பா மக்கள் எல்லாம் பூமாதேவி பெண்குடியானவருடைய திருவயிற்றிலே ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தை சரி அன்று குலை மறந்த அதே மாத கர்ப்பமாகி 10 மாதம் முற்றும் பெற்ற பலன் பெறும் நாளாகி ஆடி மாதத்திலே அமாவாசை தினமதிலே மூந்தை கருக்களிலே முதல் சாமி வேளையிலே இருள் ஒளிவிலே வந்து பிறந்தார் ஐயா இருளப்ப மாடசுவாமி. இருள் ஒளிவிலே இருட்டில பிறந்ததுனாலதான் அவருக்கு இருளப்ப சுவாமி என்ற பெயர். ஆண்டவன் பகவான் பெயர் நாமத்தை கொடுத்து ஆக்கும் வரம் அழைக்கு வரம் 1008 வரங்களை கொடுத்து கைலாசத்தை விட்டு பூலோகத்திலே மானிட குல தெய்வமாக இந்த துப்பாக்குடிமான அன்னகிரத்திலே ஐயா சிவனடைந்த பெருமாளுடைய திருவாலயத்திலே அம்மா பிரம்மராட்சி தாயாருக்கு துணையாக ஐயா இருளப்ப மாடசுவாமி மண்ணாதி மரவர்குல சமுதாயத்தை ஆளடிமை பிடித்து வருஷத்துல ஒரு நாள் ஆணி மாதம் 2வது வெள்ளியிலே கால் நாட்டி நோம்பு போட்டு 3வது வெள்ளியிலே வியாழன் என்று குடியழைத்து வெள்ளிக்கிழமையிலே மத்தியான குடைவிழா வாங்கி அம்மாவுக்கு பிரம்மராட்சிக்கு மூந்தி கருக்கள் இல்ல சரி பூ மிதித்தல் திருவிழா. அப்பட பாத்தியலா கூட்டத்தை பூக்குளி திருவிழா ஏகபோகமான கூட்டம். நல்ல கூட்டம் அக்கினி பூக்குளினே. அப்படி பூமதித்து மூந்தை கருக்களிலே பூமதித்தல் திருவிழாவை வைத்து சாமனோட சாமம் போலே சாம ஊட்டு பிள்ளைகளை கொடுத்து படைப்பு ஏத்தி பகவானை குடை கொடுத்து கையெடுத்து வணங்கி வருகிறார்கள். குடை கொடுத்த மக்களை எல்லாம் ஐயா இருளப்பமாட சுவாமி சிவனடைந்த பெருமாள் பிரம்மராட்சி அம்பிகையானவள் பட்டி பெருக வைப்பாள் என்றென்றைக்கும் பாலாக பொங்க வைப்பாளே.